இப்போ ஃபார்முலா மெத்தடில் சால்வ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம பண்ணலாம். ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? என்ன ஃபார்முலா? -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் b ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. இப்போ பாருங்கள், இதில் எது ஏ? ஃபஸ்ட்டு ஏ, ரெண்டாவது பி, மூணாவது சி. அப்போ ஏ ஈக்குவல் டு 1, இதோட கோஎஃபிஷியன்ட் 1, இதோட கோஎஃபிஷியன்ட்டு 2, அதோட கான்ஸ்டன்ட் எவ்வளோ? -2. மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் போட்டுங்க. இங்கே 2 மைனஸ் வராதனால நான் ப்ளஸ் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? சால்வ் பண்ணலாம். -2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு 1 இன்ட்டு -2 டிவைடட் பை 2a இல்லையா? 2 இன்ட்டு 1 -2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 4 இன்ட்டு 2 8. இது 1 இருந்தாலும் 1 தான் இல்லையா? 4 இன்ட்டு 1 4, அப்புறம் 4 இன்ட்டு 8 4 இன்ட்டு 2 8. மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள். டிவைடட் பை 2 -2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 12 டிவைடட் பை 2. வச்சுங்களா? இப்போ இதை நான் என்ன மாற்றலான்னா, இங்கே 2 இருக்குது. 2 காமனாக வெளியே எடுக்கணும். இது எந்த மாதிரி எழுதலாம் அப்படின்னா 4 3s எழுதலாமா? ஆமாம், 4 3s எழுதலாம், கரெக்டாக இருக்கும். அப்போது -2 ப்ளஸ் ஆர் மைனஸ் இதை எப்படி எழுதலாம்? 4 இன்ட்டு 3 டிவைடட் பை 2. இப்போ தனித்தனி ரூட்டாக பிரிச்சுக்கலாம். இது எப்படி எழுதலாம்? -2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 √3 டிவைடட் பை ஆமாம் 2 √3 டிவைடட் பை 2. இப்போ என்ன பண்ணலாம்? இதையும் கழிக்கலாம் இல்லையா? 2 காமனாக வெளியே எடுத்தா என்ன வரும்? 2 காமனாக எடுத்தால் -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் √3 டிவைடட் பை 2 கேன்சல் ஆகிடும். அப்போது இது எப்படி எழுதலாம்? மைனஸ் ப்ளஸ் தனித்தனியாக இருக்குது இல்லையா? -1 ப்ளஸ் √3 அப்புறம் -1 மைனஸ் √3. அவ்வளோதான் சம்மு. இப்போ ஃபார்முலா மெத்தட்னு சொல்லிட்டாங்க. நம்ம என்ன பண்ணலாம்? ஃபார்முலா எழுதிக்கலாம். -b ப்ளஸ் ஆர் மைனஸ் b ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. a என்னது? எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டு. b என்னது? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், அது -3. சியும் -3. அப்போ எப்படி எழுதலாம் அதை? -3 ப்ளஸ் ஆர் மைனஸ் -3 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு 2 இன்ட்டு -3 டிவைடட் பை 2 இன்ட்டு 2. நான் அப்படியே ஃபார்முலாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன், வேறு எந்த வேலையும் பண்ணலாம் நான். சரிங்களா? அப்போது -3 ப்ளஸ் ஆர் மைனஸ் 9, 4 3s 12, இது எவ்வளோ? முதல்ல 8, 24 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 24 டிவைடட் பை 4. -3 ப்ளஸ் ஆர் மைனஸ் 24 வந்தோம் எவ்வளோ? 33 தானே? ஆமாம், 33 டிவைடட் பை 4. இப்போ நம்ம எதுவும் பண்ண முடியாது இல்லையா? நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கேன்சல் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நம்ம டேரெக்டாக பிரித்து எழுதிக்கலாம். -3 ப்ளஸ் 3 பை 4 -3 -3 33 டிவைடட் பை 4. அவ்வளோதான் சார். தேங்க்யூ.